பழி வாங்குற ஒரு விரோதம் அமெரிக்காட்ட அது அந்த காலத்துலேருந்து இருக்குது. ஈரானும் லேசுப்பட்ட ஆக்கள் இல்லை. இந்த பழிவாங்கல்ல லேசுப்பட்ட ஆக்கள் இது பிளேண்டி ஊத்துறதுக்கல்னா இந்த கேத்தில் வந்து பெட்ரோல் அடிக்கிறதுக்கு எங்கிட்ட வடக்கு மக்கள் கொஞ்சம் அறிவான ஆக்கள் தானே. எல்லாத்துக்கும் ஸ்டாக் பண்ணி காலையில உங்களுக்கு இந்த காசுகள் இருந்து வருதுன்னு தெரியலையா? இதை கொண்டு வச்சா பெட்ரோல் 290 வச்சிருந்தானே 500 1000க்கு அங்கால கொடுக்க வேண்டி வரலாம். இப்ப ஈரான தலைவரை போட்டாங்களா, நெதுச்சு தலைவரை போட்டா கூட இஸ்ரேலுண்ட பிரதமர் வந்து அவங்கட இராணுவ தலைமையத்தின் மொட்டை மாடியில என்னோட ஒரு வீடியோ விட்டுருக்காரு. இஸ்ரேலை நாங்கள் இனி விட மாட்டோம். அண்ணா நேற்று காலம்பில் இருந்து நிற்கிறேன் அண்ணா, ஒரு பிளேண்டி ஒன்று போட்டு தாங்குவன். பிளேண்டியோட இது சைக்கிள் கடையடா, நீ தான் அவங்க என்ன இது அண்ணா? இது எல்லாம் வச்சிருக்கிறேன். இது பிளேண்டி ஊத்துறதுக்கு இந்த கேத்தில் வந்து பெட்ரோல் அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எடுத்து முடிஞ்சாச்சு. இதுக்கு மட்டும் தான் எடுக்க இல்லை. அப்போ எடுத்துட்டு கவனமாக கொண்டே வீட்டை போய் பேருந்து மனசி தண்ணி கொதிக்க வைக்கிறேன் கொண்டே போட்டு வச்சு கொதிச்சு தேர்த்தனையாக அதில் போகிறோம். சரி, கடைசியாக மனசியும் கொதிச்சான் எல்லாம் தானே அதோட சேர்த்து. சரி, அதை விடுங்க. பெட்ரோல் கொண்டு வாட்டிக்கு அங்கே கொதிப்பால் ஒழுங்காக கீ உள்ள ரெண்டு பெட்ரோலை வாங்கிட்டு போ. அது சரி, இது என்ன எத்தனை ஹேனடாப்பா அது? இல்லை, கேனுக்கு அடிச்சா தானேன்னா சரி. இப்போ அவனி மோட்டர் சைக்கிளில் வேற இல்லையே. மோட்டர் சைக்கிளில் வேற இல்லையா? நடந்தது என்ன தான் மோட்டர் சைக்கிள் ஓட தெரியாது. இதை கொண்டு சைக்கிளே ஓட தெரியாது ரொட்டி கொண்டாந்துட்டீ. இதை கொண்டே வச்சா பெட்ரோல் 290 வச்சிருந்தானே 500 1000க்கு அங்கால கொடுக்க வேண்டி வரலாம். நான் என்ன செய்ய போறேன்னா நேரடியா டேங்கிலேயே ஊற்றி விட போறேன். எல்லாத்தையும் ஊற்றிட்டு பெப் செட்டப் மாதிரி செஞ்சுட்டு அப்படியே விட்டு எடுக்க முடியுமே. இங்கே வேற என்ன டெங்கடக்கு சாமான் 3000 போகுது. 3000 போகுது. 3000 போகுது. காலமாக 10 மணி நிலவரம் இது. இனி போக கூடும். சரி, ஏதோ நாங்களே முழு தட்டுப்பாட்டை ஏற்படுத்திட்டு விடுவோம். என்ன சொல்லுவாப்பா? ஆனால் எங்கிட்ட வடக்கு மக்கள் கொஞ்சம் அறிவான ஆக்கள் தானே. எல்லாத்துக்கும் ஸ்டாக் பண்ணி காலையில உங்களுக்கு இந்த காசுகள் இருந்து வருதுன்னு தெரியலையா? கேட்டா சொல்லுவாங்க கஷ்டப்பட்டு. ஆனால் ஒரு தட்டுப்பாடண்டா வாங்கி நிரப்பி தள்ளி விட்டுருவாங்க. சரி, அதை விடுங்கண்ணா. ஆனால் 37 நாளுக்கான பெட்ரோல் தாராளமாக இருக்காமன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்னன்னா இந்த குமாசோ அதை அந்த நீரினை தான் பெட்ரோல் வாரது அடிச்சு விட்டாங்களே. அதுக்கு 3 கப்பலுக்கு அடிச்சு விட்டாங்க. இல்லை வெறிஞ்சு புவாஞ்சு. சரி, அது பிறகு 20 கப்பலுக்கிட்ட 20% கப்பல் வந்து நாங்கள் போக மாட்டோம் நிற்கிறாங்களாம் அதுக்கு. ஆனால் அது பெரும் பிரச்சனையாக தான் முடியும் போல. ஏன்னு சொல்லுவாப்போம், ஈரான் அதி உச்ச தலைவரையே கொண்டுட்டாங்க அமெரிக்கா. அப்போ பழி வாங்குற ஒரு விரோதம் அமெரிக்காட்ட அது அந்த காலத்துலேருந்து இருக்குது. ஈரானும் லேசுப்பட்ட ஆக்கள் இல்லை. இந்த பழிவாங்கல்ல லேசில் மறக்க மாட்டாங்க. இப்போ இஸ்ரேல் ஒன்று செஞ்சிருக்கு என்னண்டா, இப்போ ஈரான தலைவரை போட்டாங்களா, நெதுச்சு தலைவரை போட்டா கூட இஸ்ரேலுண்ட பிரதமர் வந்து அவங்கட இராணுவ தலைமையத்தின் மொட்டை மாடியில என்னோட ஒரு வீடியோ விட்டுருக்காரு. இஸ்ரேலை நாங்கள் இனி விட மாட்டோம், முழுவதுமாக தரமட்டமாக்குவோம், கொஞ்சம் வீரியம் கொண்டு சொல்லுவாப்போம். அமெரிக்கா நேரடியாக இந்த போரில் இறங்காம இஸ்ரேலை வச்சு வெளுத்தடிச்சு விட்டா. ஆனால் என்ன பார்ப்ப அந்த ஸ்பொட்டா போய் அடிச்சு எல்லாமே வச்சிருக்கிறான். அதான் அவங்க ஸ்பொட்டா போய் அடிக்கிறாங்க. இவர் மேல மொட்டை மாடியோட அறிக்கை விடுறார். என்ன அந்த மரபு அர்த்தம் பண்ணா, நான் ராணுவ தலைமையத்துக்கு மேல நின்று வீடியோ போடுறேன் 7 மணி அடிச்சுப்பார். சரி, இப்போ ஏதோ இப்போ இவங்க கொஞ்சம் பேர் சொல்லி கொண்டு தெரிஞ்சாங்க அரசியல் ஆய்வாளர்கள் என்றவர்கள் பூவோட அரசியல் பார போடுறது அதிகாரம் அமெரிக்காட்ட கையில இருந்து இந்த சோசியலிச நாடுகள்ட கைக்கு போகுதுன்ற ஒரு கதையை விட்டு விட்டாங்க. அமெரிக்காவிலேடா இந்த ட்ரம்ப்ன்றவன் வந்து அவன் ஒரு பிஸ்னஸ் மேக்னட் அவன். அதே மாதிரி மற்ற பேரும் இருக்கிறாரு எங்கட எலான் மஸ்க் அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ தெரியல. டக்குன்னு தான் மசகண்ண விலையெல்லாம் அதிகரிச்சுட்டேனே. 10% விலையேற்றம் உலக நாடுகள்லேயே மொத்தமாக நடந்திருக்காங்க. பிரதானமான நாடுகள் சொல்ல போற நாடுகள் எல்லாத்துலயும் விலையேற்றம் வந்திருக்கான். இங்க உனக்கும் போட்டிருக்காங்க. இங்க வேற எரிபொருள் பதுக்கலை தடுக்க களமுறங்கும் பாதுகாப்பு தரப்பாம் கவனமாயிரு. நான் இது மண்ணுக்கு தான் புதைக்க போறேன். என்ன மண்ணுக்க புதைக்க போற வாங்க பிடிப்பாங்களே.
கேட்க பிடிப்பாங்க இவங்களோட ஆக்கள் வந்தால் கொடுக்காம வரி ஆக்களும் கொடுத்தா சரிதானே சரி. அது சரி, எத்தனை மணிலேருந்து நேற்று நிற்கிறேன்? நேற்று மத்தியானத்து பிறகு பவுசர் வேலையாமல் நிப்பாட்டி விட்டாங்க. நேற்று மத்தியானத்துலேருந்து நிற்கிறேன். இந்த இப்போ இந்த 9 மணியோ 10 மணியோ ஆகுது. 10 மணி சாப்பாடுகள் அதெல்லாம் சாப்பாடு அல்லது இல்லைன்னா பக்கத்தில் ஒருத்தன் கடை போட்டிருக்கான். இன்னொரு டீ ஐயாவோட வந்துட்டு போனவர். பல்லுகள் எல்லாம் திட்ட தேவையில்லையா? அது நித்திர ஒன்றலிமே தான் பல்லு திட்டணும். நித்திர கொள்ளையிலேயே நான் நீங்கள் லிட்டர் 5000 ரூபாய்க்கு விற்கிறேன்டா குளிக்காம கூட அப்படித்தான். சரி, இப்படி நிறைய பேர் வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறாங்கல்ல, இந்த பெட்ரோலை பதக்கம் அதை செய்வோம் இதை செய்வோம்ண்டு. ஆனால் இவங்கள் அமெரிக்கா ஜனாதிபதி ஒன்று சொல்லியிருக்கிறார். என்ன? நாங்கள் வந்து இந்த போரை நிறைவுக்கு கொண்டு வர்றதுக்கு ஈரான்ட புதிய தலைமைகளோட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறவனுக்கு நம்ம கூடிய வேறு இருக்கோ இட்டாவும் ஒருத்தனுக்கு கொடுத்துட்டானாமா? முக்கியமான தளபதிகள் மீட்டிங் போட்டிருக்கணுமா? முழு பேருக்கும் வளைச்சு கொடுத்துட்டான். ஏன்னா கப்பல் 9 கப்பலுக்கிட்ட அடிச்சிருக்கிறான். 9 கப்பலுக்கு அடிச்சுட்டு சொல்லியிருக்கிறான். ஈரான் அமெரிக்காக்காரன் சொல்லியிருக்கான், ஈரான்ட கடற்படை தலைமையகம் மேல நாங்கள் கண் வச்சிருக்கிறோம். ரெண்டாலும் ஈரான்ட கடற்படை தலைமையகம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற நக்கல் இவ்வளோ தான் அவங்க ஸ்ட்ராங் கொண்டு காட்டுறதுக்கு நக்கல் அடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே விட மாட்டாங்க இவங்களும். ஈரான் இப்போ ஈரான் பக்கம் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துருக்கு. பரபரப்பிறகு உண்மையிலேயே அங்கே இருக்கிற ஜனங்கள் பாவமடா, ஃப்ளைட் ஓடுது இல்லை. இப்போ அங்கே வேலைக்கு போயிருக்கிறவங்க இலங்கை ஜனங்கள் ஈரான்லேயும் இருக்குது, இந்தியாவில் பக்கம் இஸ்ரேல் பக்கம் இருக்குது, எல்லா இடங்களும் இருக்குது. அப்போ பெரிய பிரச்சனையாக இருக்கிறா. அதை விட நிறைய இடங்கள்ல அந்த ஃப்ளைட்டுகள் எல்லாம் நிப்பாட்டி போட்டாங்களா? ஃப்ளைட்டுகள் நிப்பாட்டினதை விடுங்கண்ணா. ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து அது 150 பிள்ளைகள் ஸ்போட் அவுட். இங்கே 120 போட்டிருக்காங்க. 150 ஆயிட்டு. ஈரான் பாடசாலை மீது தாக்குதல், 120க்கும் மேற்பட்ட ஒரு உயிரிழப்பு. இவ்வளவு கவலையான விஷயம். மகளிர் எல்லாம் சின்ன சின்ன குழந்தை பிள்ளை எல்லாம் சேர்த்து போயிருக்காங்க. ஆனால் 4ஆம் ஆண்டு படிக்கிற 5ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைகள் என்ன சொல்லுவா? அப்போ இந்த அலி ஹாமினி, அவர் பேர் அலி ஹாமினி, இந்த அமைப்பும்டா ஒரு ஒரு தடை செய்யப்பட்ட மாதிரியான ஒரு அமைப்பு தான். ஒரு அவங்க நாட்டுக்கு வெளியில போனா சில இடங்கள்ல பயண தடையெல்லாம் இருக்கு. அப்போ கொஞ்சம் அவையிலே ஒடுக்கத்தான் வேணும். அதுக்கு இப்படி கேட்டு கேள்வி இல்லாமல் இரவிரவா போய் அடிச்சு நூற்றுக்கு அவங்கள 40 நாளைக்கு தூக்க தினம் ஈரான்ல அறிவிச்சிருக்காங்களா? ஆனா இதுக்குள்ள ஈரான் போனது சவுதி அரேபியா சைட்ல வந்து அவரும் இப்ப தேவையெல்லாம் வாங்கி கட்ட போறாரு. இப்ப ஈரான் வந்து இப்ப மத்திய கிழக்கு நாடுகளுக்கு எல்லாம் அடிச்சு கொண்டிருக்குதானே, முஸ்லீம் நாடுகளுக்கு அடிக்குது. கேட்டா சொல்லுது, நாங்கள் வந்து எங்களோட நட்பு நாடுகளுக்கு அடிக்கிறதுக்கான காரணம் அங்க அமெரிக்கான தலைமையகம் இருக்குது, அதனாலதான் அடிக்கிறோம். நாங்கள் நேரடியாகவே மத்திய கிழக்கு நாடுகளோட போர் செய்யல. இதுக்குள்ளேயும் ஒரு பொருளாதார அரசியல் ஒன்று இருக்கு. அது நேற்றடா சம்பவம் இந்தியாவில் இருக்கு. இந்தியாவில் பாகிஸ்தான்ல இருக்கிற அமெரிக்க தூதரத்தை பாகிஸ்தான் பொடியல் அடிச்சு உழைச்சிருக்கிறாங்களா, அதில் சுற்றுக்குறாங்களா 8 பேர் சேர்த்து போனாங்க. அங்கங்கே நடக்குது. இவங்க இங்கேயும் ஒருத்தர் இந்திய தூதரத்துக்கு முன்னால போராட்டம் செஞ்சாங்க, ஞாபகம் இருக்கா? அதே டைப் போராட்டத்தை அதை விட எங்க நாமல் பேபி சொல்லியிருக்கிறேன், பாதுகாப்பு முக்கியம், இலங்கையர்கள பாதுகாப்பு முக்கியம். அப்போ அவையில் சரியான முறையில் மீட்கணும். அதை விட இந்த உலக பொருளாதாரத்தில் அடிபாடுகள் சிக்கல்கள் வந்தால் எங்களை மாதிரி சின்ன நாடுகள் பாவம் அவரே சொல்லியிருக்கு. உண்மையிலே இந்த சின்ன நாடுகளை பற்றி கவலைப்படுறாக்கள் ஒரு சிறுபான்மை இனம் ஒன்று இருக்கிறத பற்றி கவலை வைக்கிறீங்க. அதை விட இப்படித்தானே நாங்களும் அடிச்சு எங்களையும் கொண்டவங்களா? அப்பேக்க எல்லாரும் பார்த்தோன்னு இருந்த நீங்கள் அப்போ அது ஒரு வரலாறாத்தானே நீங்கள் பார்த்த நீங்கள் எங்களோட உணர்வுகளை பார்க்கல தானே. அப்பயும் அவ்வளோ இதே தானே அங்கேயும் நடந்தது, அதே தானே இங்கேயும் நடக்குது. அவ்வளோ காலமும் மூச்சு பிடிச்சோன்ற ஒரு தலைவன் இருந்தவன் தெரியுமா? ஆனால் என்ன சொல்லுவாப்பா, கடைசி யுத்தத்தில் ஈரான்ட பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் இலங்கைக்கு இருந்தது. அப்போ கடைசியாக பேர் இப்போ அவரே அதே முடியுதா? எல்லாம் அந்த வாழ்க்கைன்றதா ஒரு வட்டம் தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். இப்போ மைத்திரி ரணிலும் திரும்பி அம்மிட போயிடும். சரியோ, மைத்திரி வந்து தான் வழி அரசியல்லேருந்து விலகிறன்னு சொன்னதுக்கான காரணமே இதுதான். வெளிநாட்டுக்கு போட்ட கோட்டாவை காடையில் இப்படி நிறைய அரசியல் சிக்கல் உள்ளுக்குள்ளேயே இருக்கு. எதிராக சொல்லியிருக்கணும். சட்டம் அதிபர் திணைக்களம் சொல்லியிருக்கு, குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு ஒரு கடிதம் மூலமாக சொல்லியிருக்கணும். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான சூத்திரதாரிகள் பொறுப்பு கூற வேண்டிய தலைவர்கள் யாராக இருந்தாலும் தூக்குங்கோ, சரமாரியா தூக்குங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இனி எல்லாரையும் பலமையா அந்த முந்தி நடந்த விளையாட்டு தான் எல்லாத்தையும் போட்டு கேஸை போட்டு முடிக்க வேண்டிய கடைசியா. ஆனால் நிறைய கோப்புகள் காணலையா, உயிர்த்த ஞாயிறு சம்பந்தமான நிறைய உண்மையான கோப்புகள் இல்லையா? உண்மையிலேனா உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் ஒரு
ஜனாதிபதி விசாரணைக்குழு ஆணைக்குழு அமைச்சு ஒவ்வொரு விசாரணைக்கும் ஒரு புத்தகம் பெறும். அதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஆணை. ஒழுங்கான ஒரு விசாரணை நடந்துட்டா இவ்வளோ புத்தகமே தேவையில்லை. உண்மையா அந்த ஆதாரங்களை மறைக்கிறது ஒவ்வொரு செயல்பாடுகளும் இப்படி கோட்டா ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்த அரவாசி ஜனமே இந்த ஆதாரங்களை மறைக்கிறது தான். இப்ப போனார் சுரேஷ் சாலை போனதுக்கான சுரேஷ் சாலை செஞ்ச அரவாசி வேலையோ இந்த ஆதாரங்களை மறைக்கிற வேலை தான் செஞ்சு கொண்டு வந்தது. சம்பவம் நடந்திருக்கு சர்வதேச இடத்துல இலங்கைக்கு இந்த காணாமலாக்கப்பட்டோர் இருக்குது தானே, அது தொடர்பான ஒரு விசாரணை ஒன்று நடந்திருக்குது, பொறுப்பு கூறல் இருக்கு தானே. அப்போ இவே பகுதி சொல்லியிருக்கணும், நாங்கள் நீதியான விசாரணை செய்வோம், காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதியான விசாரணை செய்வோம் என்று சொல்லியிருக்கணும். இப்போ இவ்வளவு நாள் அதில் ரோட்டா தெரியுதுகள், இவ்வளவு நாளாக தொடர்ந்து போராடுதுகள், அதுகளுக்கு ஒரு நீதி வழங்கணுமெண்டா என்னடா உங்களுக்கு பெரிய வேலையா? உண்மையா நீங்கள் உடனே போடுவீர்கள், விசாரணை குழு ஆரம்பிச்சிருக்கிறோம், அறிக்கைகள் வந்து உங்களுக்கு அறிக்கைகளை சமர்ப்பிக்கிறதும் விசாரணை குழுக்களை துவங்குறதும் தான் வேலை. எங்கடா இவர் வேற ஒரு பிரயோசனமும் இல்லை. இந்த ஈழநாடு பேப்பர்ல இருக்கு பாருங்க, இவரும் ஒரு இதை அமைச்சிருக்கிறார், கொன்றட்டாமன்னு சொல்லியிருக்காரு. என்ன ஊடகவியலாளர்கள் கொலை சம்பந்தமாக ஒரு ஆணைக்குழு தேவை என்று அபு ககியும் சொல்லியிருக்கிறார். அவர் உங்க எத்தனை கொலையில செஞ்சவரண்டு எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த ஆணைக்குழு வெறும் அறிக்கை வெளியிடும், ஆணைக்குழு வெறும் அறிக்கை வெளியிடும். தீர்வு என்றதுக்கு என்னன்னு தெரியல. ஒவ்வொரு அரசாங்கம் பிறகு ஆணைக்குழுவும் பெறும் அறிக்கையும் பெறும், ஆணைக்குழுவும் பெறும் அறிக்கையும் பெறும், அவ்வளவுதான் விஷயம். பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட வேணுமாம் மனித உரிமை ஆணையாளர் வலியுறுத்தி இருக்கிறார். சரியோ, இந்த பயங்கரவாத தடை சட்டம் சம்பந்தமான பிரச்சனையிலும் போய் கொண்டிருக்கிறாங்க. கையெழுத்து போராட்டம் போக்கட்டேக்கர் தானே, போக்கட்டேக்கர் இவரும் இந்த செம்மணி தொடர்பான விஷயமும் திருப்பி இருக்கணுமா, செம்மணிக்கும் நீதியான விசாரணை வேணும் என்று சொல்லி இருக்கணும். உண்மையிலே செம்மணிக்கு நீதியான விசாரணை வேணும் என்றால் ஆணைக்குழுக்கள் அதில் நியமிக்கிறத விட உங்கள்கிட்ட தரவுகள் இருக்குன்னு தானே. அந்த நேரம் ஆர் இராணுவ தளபதியாக இருந்தது, அந்த காலப்பகுதியில் ஆர் கட்டள தளபதியாக இருந்தது, ஆர் அதை நடைமுறைப்படுத்தினது, சிப்பாய்கள்னு பேர் இருக்கும், பேர் லிஸ்ட் இருக்கும் தானே, எடுங்கோ. இந்த சோமரத்ன ராஜபக்ச விடிவெட்டதுல இருந்து அவர் சொன்ன கருத்தின்படி அவர் என்ன சொல்றாருண்டா, ஏற்கனவே இதுல மிகப்பெரிய தளபதிகள் பிடிபட்டு 6 மாசத்திலே வெளியில வந்துட்டேன், நான் தான் இதுல சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன். என்ன சொல்லுவாப்பம் இவருக்கும் சொல்லப்பட்டிருக்குது. அந்த நேரம் நீ போ, நான் உங்களை எடுப்பேன், நான் நீ போ, அப்படி இப்படியே எடுப்பேன். அவங்க எல்லாரும் கைவிட்டு எல்லாரும் இப்போ நல்லா இருக்கிறாங்க. இவர் அம்பிட்டு ஏனென்றா அந்த சாதாரண சிப்பாயை பிடிச்சி வச்சிருக்க பெரிய பெரிய பீடங்கள் வராது, பிரதான தளபதிகள் பிடிச்சி விட்டா பெரிய கண்ட கையெல்லாம் வெளியில வரும். அது அதுல சிக்கிருக்கிறாடாப்பா. உண்மையிலே இந்த செம்மணி மனித புதைகுழின்றது உண்மையிலே சரியான முறையில் ஒரு நீதி வேணும் என்றா அதுக்கு இத்தனை பேர்ட்ட கதறல எத்தனை பேர்ட்ட கண்ணீரடாப்பா. அதுக்கு இவங்களுக்கு நடந்த பட்லந்தக்கே சரியா சொல்ல இல்லை, அடுத்த இவங்களுக்கு இந்த அம்பாறையில் நடந்த அந்த மனித புதைகுழிக்கே ஒரு தீர்மானம் இல்லை, தேவையில்லாம இவங்க என்ன இதை கொண்டு வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு. ஆனா என்ன சொல்லுவாப்பம், இந்த செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமா உண்மையா விசாரிச்சு தண்டனை கொடுப்பினுமா இருந்தால் எங்கட இலங்கை இராணுவம் போய் நிற்கும் நீதிமன்றத்தில். இலங்கை ராணுவம் முழுமையா போய் நிற்கும், வடக்கு முழுக்க போய் நிற்கும். ஏனென்றால் வடக்கு முழுக்க நடந்திருக்க கொலை இப்போ செம்மணி மனித புதைகுழி ஒன்றுதான் புதைகுழி இல்லை, இங்கே ஏராளமான புதைகுழி இருக்கு. அப்போ வடக்குல வந்த அந்த நேரத்தில் இருந்த இராணுவம் முழுக்க போய் நிற்கும். அதே மாதிரி கடைசி இறுதி போரில் நடந்த யுத்தத்துக்கான ஒரு விடயம் செஞ்சா ராணுவம் போய் நிற்கும். இவங்களுக்கு பிரச்சனையும் இந்த ராணுவம் போய் நிற்கும்ன்றதுக்காண்டி தான் மறைக்கிறாங்க. இதை மறைக்கிறாங்களா? உண்மையிலேயே உங்களுக்கு சரி இதுகளை பற்றி என்னடா இப்போ என்ன சொல்லுவோம், செம்மணி விஷயம் பற்றி காஜா நித்திர வராது அந்த அளவுக்கு எல்லாம் இந்த சின்ன சின்ன புள்ளியெல்லாம் கொண்டு தாயும் அம்மாவும் கட்டி பிடிச்சு கொண்டு இருக்கிற மாதிரியான. ஆனா வேற எங்கட செனவு முதல்ல மறந்து போச்சு, ஒரு மலைக்கு மறந்து போச்சு, 3 மலைக்கு இல்லையா. இப்போ இந்த ஒருத்தன் எப்ஸ்டீன் பைல்ஸ் வந்தது, ஈரான் பிரச்சனைக்கு எப்ஸ்டீன் பைல்ஸ் மறைஞ்சு, அதே மாதிரி தான் ஒன்றும் வேற எங்களை பிரச்சனையும் மறைஞ்சு கொண்டு போகும். இப்படித்தானடாப்பா என்ன செய்யறது. அடுத்த தலைமுறைக்கு குரல் கொடுக்குற ஒரு தலைமுறையா இருக்காங்க. அடுத்த தலைமுறை குரல் கொடுக்கறதையும் விரும்பாது, அப்படி ஒரு கட்டம் வந்துடுது. சரி, பெட்ரோல் கிடக்கடா, பெட்ரோல் கிடக்கன்னா அது தந்தீங்கடா, நான் இதோட ஊற்றி மிச்சதே சும்மா இருடாப்பா. என்ன விலையை கொடுக்கலாம் இது? இப்போ இனி போகிற போக்க பார்க்க இது 1000 ரூபாய் கொடுக்கலாம் போல. 1000 ரூபாய் கொடுக்கலாம். இனி மூடியில் ஊற்றி மணந்தான் போகணும். சரி நானும் பலிக்கிறேன். ஏதோ கடிதம் பிரச்சனை ஏதோ சொல்ல போகிறோம், நீங்கள் சொல்லிட்டு விடுங்க. ஐயோ ஓமடாப்பா, அது பெரிய பெரிய கூத்தா கிடக்குது. இப்போ நிறைய பேர் சொன்னவையாம் உங்கள்
ஆனா மூணா சைக்கிள் கடைக்காரர் தங்களை இஷ்டத்துக்கு காய்ச்சி கொண்டிருக்கணும். அப்ப அவைய கேள்வி கேட்கணும்னு சொல்லி இருக்கணுமாடா. சைக்கிள் அது உண்மையிலேயே சைக்கிள் கடைதான், சைக்கிளின் கடைதான் சொல்லிடுறோம். அதுகளுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லணும். அப்போ பதில் சொல்லணும். அப்ப நீங்களும் உங்களோட கேள்விகளை எங்களுக்கு அனுப்பலாம். உங்களுக்கு சந்தர்ப்பம் தாரம். வெறுமனமே நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறத விட உங்களோட மனநிலைன்றது என்னன்றதை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. கொமெண்டையும் படிக்கலாம் அவங்களுக்கு. ஆனா இந்த கடிதம் சுவாரஸ்யமா இருக்கும். கடிதம் சுவாரஸ்யமா இருக்கணும். உண்மையிலே எழுதி அனுப்புற கடிதத்தை கொஞ்சம் டீசெண்டா எழுதி அனுப்புங்க. சரியோ, கீழே இருக்கு பாருங்க அந்த விலாசத்துக்கு கடிதத்தை எழுதி அனுப்புங்கோ. அரசியல் சம்பந்தமான விஷயம் அல்லது உங்களோட சந்தேகங்கள், நிகழ்ச்சி தொடர்பான விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதி அனுப்பலாம். மறந்துடாங்க. கீழே இருக்குதா? கீழே இருக்கு, மறக்காங்க. நானும் பெட்ரோல் அடிச்சுட்டு வரேன்னா. ஓ கவனம். தண்ணி கேனுகள், பாய்லர்கள், ஹீட்டர்கள் எல்லாம் கவனம். இந்த கொரோனாக்குள்ளேயும் உங்கள் தான் உழைச்சவங்கள் இப்போ இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனைக்குள்ளேயும் உங்கள்லாம் உழைக்கிறாங்க.